அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம். இதை பற்றி தான் நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோமுங்க. சினிமா துறை உங்களுக்கு நல்லா செட் ஆகுங்க. இல்லாட்டி சினிமா அந்த டேஸ்ட்டு, அந்த யூடியூப் சேனல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளே ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு யதார்த்தமாக உண்டுங்க. இது ஒரு காதல் ராசிங்க. ரிஷபராசிங்கிறது ஆசைக்கு அதிபதி சுக்கரன் சொல்லிட்டோம். இது வந்து ஒரு காதல் ராசி. ரிஷபராசியில் குழந்தை பிறந்தா அவங்க வீடு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி ரிஷபராசி யதார்த்த குணம்ங்க. வீட்டில் ஒரு குப்பை இருக்காது. அந்த மாதிரி வீட்டை சுத்தமாக பக்குவமாக வச்சுக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு உண்டு. பொழுதன்னைக்கு வீடு கூட்டிகிட்டே இருக்கன்னு வீட்டுக்காரங்க கூட சண்டை வரும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பெண்களால் சொல்ல வரும். ஏன்னா வாய் ஓவரு. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ரிஷபனா குறை சொல்லிகிட்டே கிடக்கும். அதே மாதிரி கணக்கில் புலி. எனக்கு எந்த இடத்துல டபுள் என்ட்ரி வருதுன்னு பாருங்கள், அட்டகாசமாக கண்டுபிடிப்பாங்க. குறை காணுதல் ஜாஸ்தி. ஒரு சாப்பாட்டில் குறை இல்லை, சாப்பாட்டில் உப்பு இல்லை, புளி இல்லைன்னு கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி சொல்லும். அதே மாதிரி நம்ம மளிகை கடையில் போய் 1000 லிஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாலும் அதில் என்ன பொருள் டபுள் என்ட்ரியாக இருக்குது, என்ன பொருள் மிஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு திறமை இவங்களுக்கு உண்டுங்க. இவங்க ஏதாவது ஒரு சிரமப்படுறாங்க, ஒரு ஜாதகம் பார்க்கணும், சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஒரு விதி இருந்தால், உங்களுக்கு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.